பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அருளினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் சார்பாக புதுச்சேரி மாநிலத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தில் முஸ்லிம் அல்லாத பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட நபர்களை உறுப்பினராக நியமித்ததை கண்டித்து தற்போது இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய துவக்கமாக கண்டன கோஷங்கள் போடப்படும். சகோதர சகோதரிகள் தங்களுடைய கைகளை உயர்த்தி உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யுங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், கண்மூடித்தனமான கைமத்தனத்தை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுச்சேரி வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதோரை நியமனம் செய்ததை வன்மையாக கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம். இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் ஒன்றிய அரசை அதற்கு துணை போகும் புதுச்சேரி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லிம்களை குறிவைத்து வகுப்புவாதம் தூண்டும் நோக்கத்தில் வகுப்பு வாரிய அமைப்புக்குள்ளே முஸ்லிம் அல்லாத நபரை நுழைத்து அக்கிரம் செய்யும் ரங்கசாமி அரசு, அக்கிரமம் செய்யும் அங்க ரங்கசாமி அரசு வன்மையாக கண்டிக்கின்றோம். அநியாயம் இது அநியாயம். முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாட கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை அமல்படுத்த துடிப்பது அநியாயம், பெரு அநியாயம். ஒன்றிய அரசின் காலை பிடித்து பதவியை காப்பாற்றிக் கொள்ளும் கேடுகட்ட ரங்கசாமி அரசு, தூக்கி போடு, தூக்கி போடு, என் முன்னோர் தானமாக கொடுத்ததை கொள்ளையடிக்கும் திட்டத்தை குப்பையில் தூக்கி போடு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகவின் செல்வ கணபதியை வக்ஃப் வாரியத்தின் உறுப்பினராக என்ன கொடுமை, என்ன கொடுமை, ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஒருபோதும் ஏற்க மாட்டோம். வக்ஃப் வாரிய நியமனத்தில் முஸ்லிம் அல்லாத எவரையும் எப்போதும் ஏற்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், நுழைய அனுமதிக்க மாட்டோம். வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் சங் பரிவார கும்பலை அந்த கும்பலை சேர்ந்த எவரையும் அனுமதிக்க மாட்டோம்.
கொஞ்சம் உள்ள வாங்க. பெண்கள் கொஞ்சம் இந்த பக்கத்துல இடது பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கு, கொஞ்சம் கேப்ல ஃப்ரீயான. ஆண்கள் இந்த பக்கம் நல்லா நீட்டா கவர் பண்ணி இல்லைங்க, பேரிகார்ட் மாதிரி. ஆண்கள்லாம் அப்படியே பெண்கள் கிட்ட பின்னாடி போயிடுங்களேன், பின்னாடி லாஸ்ட்டுக்கு போங்க. இந்த சைட்ல நிக்க வேணா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. கொஞ்சம் கட்டுப்படுங்க, கொஞ்சம் சீக்கிரம் கட்டுப்படுங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம் ஆர்ப்பாட்டத்தை. சைட்ல நிக்காதீங்க, எல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துருங்க, ஃப்ரண்ட்ல பின்னாடி போங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன், சீக்கிரம் போயிடுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. ரங்கசாமி அரசே எச்சரிக்கை. ரங்கசாமி அரசே எச்சரிக்கை. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் திசை திருப்பும் திசை திருப்பும் உன் தில்லாலங்கடி வேலைக்கு, உன் தில்லாலங்கடி வேலைக்கு தேர்தல் களத்தில் தேர்தல் களத்தில் பதிலடி இருக்கும், பதிலடி இருக்கும். எச்சரிக்கை, எச்சரிக்கை. எச்சரிக்கை, எச்சரிக்கை. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம், முஸ்லிம் சொத்துக்களை அபகரிக்க முஸ்லிம் சொத்துக்களை அபகரிக்க கொண்டு வந்த கொடுமை சட்டம் தெரியாதா? கொண்டு வந்த கொடுமை சட்டம் தெரியாதா? தெரியாதா? அது உனக்கு தெரியாதா? தெரியாதா? அது உனக்கு தெரியாதா? செய்தாயே, செய்தாயே, ரங்கசாமியே செய்தாயே, ரங்கசாமியே செய்தாயே, முஸ்லிம்களுக்கு பெரும் துரோகம் செய்தாயே, செய்தாயே. முஸ்லிம்களுக்கு பெரும் துரோகம் செய்தாயே, செய்தாயே. ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் பல மாநிலங்களில் புறக்கணித்து, பல மாநிலங்களில் புறக்கணித்து, செத்த நாயாய் செருப்பாய் மாறி செத்த நாயை செருப்பாய் மாறி பூமியில் புதைந்தது தெரியாதா? பூமியில் புதைந்தது தெரியாதா? ரங்கசாமியே தெரியாதா? ரங்கசாமியே தெரியாதா? பாஜகவின் காலை பிடித்து பாஜகவின் காலை பிடித்து பதவியை காப்பாற்றிக் கொள்ள பதவியை காப்பாற்றிக் கொள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தில் மூக்கை நுழைக்கும் இந்த செயல், மூக்கை நுழைக்கும் இந்த செயல், ரங்கசாமியின் இந்த செயல் ரங்கசாமியின் இந்த செயல் வெட்கக்கேடு, 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 சீச்சி வெட்கக்கேடு, சீ, சீ, வெட்கக்கேடு, மானக்கேடு, 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 தூ தூ மானக்கேடு. தூ, தூ, மானக்கேடு. நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம்தானா? நியாயம்தானா? வக்ஃபு வாரிய நியமனத்தில் வக்ஃபு வாரிய நியமனத்தில் சங் பரிவார கும்பலை சேர்ந்தவரை சங் பரிவார கும்பலை சேர்ந்தவரை நியமிப்பது நியாயம் தானா? நியமிப்பது நியாயம்தானா? ஏற்பாயா, ஏற்பாயா? ஏற்பாயா, ஏற்பாயா? மணக்குள விநாயகர் ஆலய நிர்வாகத்தில் மணக்குள விநாயகர் ஆலய நிர்வாகத்தில் முஸ்லிம் ஒருவரை இணைக்க சொன்னால் முஸ்லிம் ஒருவரை இணைக்க சொன்னால் ஏற்பாயா, ஏற்பாயா? ஏற்பாயா, ஏற்பாயா? ரங்கசாமியே ஏற்பாயா? ரங்கசாமியை ஏற்பாயா? செய்வாயா, செய்வாயா? செய்வாயா, செய்வாயா? கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை இணைக்க சொல்லி இணைக்க சொல்லி கோரிக்கை விடுத்தால் கோரிக்கை விடுத்தால் செய்வாயா, செய்வாயா? செய்வாயா, செய்வாயா? ரங்கசாமியே செய்வாயா? ரங்கசாமியை செய்வாயா? ரங்கசாமி அரசே, ரங்கசாமி அரசே, ரங்கசாமி அரசே, ரங்கசாமி அரசே, பாஜகவின் பினாமி அரசே, பாஜகவின் பினாமி அரசே, குழப்பவாதிகளின் குரலுக்கு இணங்கி குழப்பவாதிகளின் குரலுக்கு இணங்கி அநீதி இழைத்த காபந்த அரசே, அநீதி இழைத்த காபந்த அரசே, கல்வி இழந்தும் உரிமை இழந்தும் கல்வி இழந்தோம், உரிமை இழந்தோம், வீட்டை இழந்தும் வாழ்க்கை இழந்தும் வீட்டை இழந்தோம், வாழ்க்கை இழந்தோம், எங்கள் பாட்டன் பூட்டன் சேர்த்து வைத்த எங்கள் பாட்டன் பூட்டன் சேர்த்து வைத்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை வக்ஃபு வாரிய சொத்துக்களை இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம், ஒருபோதும் இழக்க மாட்டோம். ஒருபோதும் இழக்க மாட்டோம். கயவர்களின் கயமத்தனத்திற்கு கயவர்களின் கயமத்தனத்திற்கு இலை போன ரங்கசாமியின் இலை போன ரங்கசாமியின் பொறுப்பற்ற அரசு நிர்வாகமே, பொறுப்பற்ற அரசு நிர்வாகமே, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, உடனடியாக பதவி விலகு. உடனடியாக பதவி விலகு. பாசிசத்தின் கைகூலிகளுக்கு பாசிசத்தின் கைகூலிகளுக்கு ஆலை வார்க்கும் நிர்வாகமே, தாரை வார்க்கும் நிர்வாகமே, புதுச்சேரி ரங்கசாமி நிர்வாகமே, புதுச்சேரி ரங்கசாமி நிர்வாகமே, வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. எதற்கு நீயும் பணிந்தாயோ, எதற்கு நீயும் பணிந்தாயோ, கேடுகட்ட இந்த செயலை கேடுகெட்ட இந்த செயலை செய்வதற்கு துணிந்த
சங்கிகளுக்கு சாதகமாய் சங்கிகளுக்கு சாதகமாய் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் செல்வ கணபதியை இணைத்தாயோ செல்வ கணபதியை இணைத்தாயோ எதற்கு நீயும் பணிந்தாயோ எதற்கு நீயும் பணிந்தாயோ கேடுகட்ட இந்த செயலை செய்வதற்கு துணிந்தாயோ சங்கிகளுக்கு சாதகமாய் சங்கிகளுக்கு சாதகமாய் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் செல்வ கணபதியை இணைத்தாயோ செல்வ கணபதியை இணைத்தாயோ கட்டுச்சோற்றில் பெருச்சாலி கட்டுச்சோற்றில் பெருச்சாலி காமராசர் பெயரை கெடுக்கும் கருங்காலி காமராசர் பெயரை கெடுக்கும் பெருச்சாலி சங்கிகளுக்கு சலாம் போட்டு சங்கிகளுக்கு சலாம் போட்டு பதவியை காப்பாற்ற துடிக்கும் பதவியை காப்பாற்ற துடிக்கும் ரங்கசாமி அரசின் இந்த செயல் ரங்கசாமி அரசின் இந்த செயல் அவமானம், இது அவமானம். அவமானம், இது அவமானம். புதுச்சேரிக்கு அவமானம். புதுச்சேரிக்கு அவமானம். குழப்பம் செய்யும் புல்லுருவியை குழப்பம் செய்யும் புல்லுருவியை பசுத்தோல் போர்த்திய நரி ஒன்றை பசுத்தோல் போர்த்திய நரி ஒன்றை வக்ஃபு வாரியத்தில் திணித்து விட்ட வக்ஃபு வாரியத்தில் திணித்து விட்டால் புதுச்சேரி மாநில நிர்வாகமே, புதுச்சேரி மாநில நிர்வாகமே, ரங்கசாமி நிர்வாகமே, ரங்கசாமி நிர்வாகமே வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். திட்டமிட்டு குழப்பம் செய்யும் திட்டமிட்டு குழப்பம் செய்யும் பாசிச கைகூலி கயவர்களின் ஆசிச கைகூலி கயவர்களின் சதி செயலுக்கு துணை போன சதி செயலுக்கு துணை போன புதுச்சேரி அரசின் புதுச்சேரி அரசின் இந்த செயலை ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஒருபோதும் ஏற்க மாட்டோம். ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிரஸ் மீட் நடக்க இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு நோன்பு வைத்த நிலையிலே முஸ்லிம்கள் இப்போது இந்த ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் தான தர்மம் செய்த சொத்துக்களை வக்ஃபு நிர்வாகம் செய்து வருகின்றது. வக்ஃபு வாரியம் என்று சொல்லக்கூடிய பெயரில் நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த வக்ஃபு வாரியத்தில் உள்ள சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இதில் பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். பாராளுமன்றத்திலே கடுமையான எதிர்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையில் அது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இந்தியா முழுக்க அந்த சட்ட திருத்தம் சந்தித்தது. கொள்ளைப்புறம் வழியாக இதற்கான பல வேலைகளை பாஜக அரசு செய்து அதை பாராளுமன்றத்திலே சட்டமாகவும் மாற்றியிருக்கின்றது. சட்டமாக மாற்றிய பிறகு அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்திலே பல அரசியல் கட்சிகள் பல அமைப்புகள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நிலுவையிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியுடைய வக்ஃபு வாரியத்திலே RSS பாஜக பின்புலம் கொண்ட செல்வ கணபதியை உறுப்பினராக இணைத்திருக்கின்றார்கள். இது முஸ்லிம்களை மிகப்பெரிய அளவிலே வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை ஆளக்கூடிய ரங்கசாமி அரசுக்கு உணர்த்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். செல்வ கணபதியை அதிலிருந்து நீக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடைபெற்றது. அன்சாரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர். தொழுவைக்கு நிக்கிற மாதிரி எங்கேயும் ஒரு சஃபா அப்படின்னு 5 பேர் தொழுவை நிக்கிற மாதிரி ஒரு சஃபா அப்படின்னு கேப் விட்டுங்க நிறைய அப்படியே அடைஞ்சிருக்க மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர் சகோதரர் அன்சாரி அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, காரைக்கால் வாழ் வியாபார பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் தொப்புள்குடி உறவுகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இங்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நோன்பு வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லிம்கள் ஏன் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றார்கள், ஏன் இங்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் இங்கு சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய தொப்புள்குடி உறவுகளுக்கு இருக்கலாம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை ஆளும் அரசுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் இங்கு இருக்கலாம். அனைவருக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கின்றது. முதலிலே இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய தொப்புள்குடி உறவுகள், இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்களை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்தியாவிலே பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வக்ஃபு வாரியத்தின் பெயரால் நடத்தி வரக்கூடிய, கண்காணித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
இந்த வக்ஃபு வாரியத்தில் உள்ள சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு திட்டமிட்டு அதற்கான பல சட்ட திருத்தங்களை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தார்கள். ஏழை முஸ்லிம்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக, ஏழை முஸ்லிம்கள் வாழ்விலே மேம்பட வேண்டும் என்பதற்காக, ஏழை முஸ்லிம்கள் வீடு வாசலோடு வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் கொள்ளைப்புறமாக கொள்ளையடிப்பதற்கு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வக்ஃபு சட்டம். நிறைய திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்ற போது உடனே அதை சட்டமாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதற்காக கூட்டுக்குழு என்ற ஒரு குழுவை அமைத்து அதில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பங்குக்கு பெறுகின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்தி இந்தியா முழுக்க ஆய்வு செய்ய அனுப்பினார்கள். அதில் ராசா என்று சொல்லக்கூடிய திமுகவை சேர்ந்த முக்கிய பொறுப்பில் உள்ள வழக்கறிஞராக உள்ளவர் கூட அதுல உறுப்பினராக இருந்தார். அவர் அந்த திருத்தங்களை எல்லாம் பார்த்து படித்து விட்டு சொல்கின்றார், ரொம்ப குழப்பி வைத்திருக்கிறார்கள், திட்டமிட்டு கொள்ளையடிப்பதற்கான ஒரு வேலையை பணியை பாஜக செய்திருக்கிறது என்பதை வெளி உலகத்திற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்தோம். இது RSS உடைய செயல் திட்டம். முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற RSS உடைய சித்தாந்தத்தை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அதில் நிறைய திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதையெல்லாம் இந்த சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் மக்கள் மன்றத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காட்டிவிட்டு அடுத்து நம்ம ரங்கசாமி அரசுக்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள போவோம். முஸ்லிம் பெண்கள் இங்க பதவியில இல்லாம இருக்கிறாங்க. வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம் பெண்களை நாங்க உள்ளே கொண்டு வர போகிறோம் என்று பாஜக சொல்கிறது. சொல்றது யாரு? திருவாளர் மோடி. மோடியை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். மற்ற இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. முஸ்லிம் பெண்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்பதற்காக கண்ணீரை துடைப்ப வருவது போன்று வரக்கூடிய மோடி அவர்கள் வக்ஃபு வாரியத்திலே முஸ்லிம் பெண்கள் இல்லை என்பதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காரா? இல்ல. ஏற்கனவே தமிழகத்திலே வக்ஃபு வாரியத்திலே பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். பாத்திமா முசஃபர் ஒரு பெண்மணி வருவாங்க, டிவில எல்லாம் அடிக்கடி பார்த்திருப்பீங்க. இவர்கள் தமிழகத்துடைய வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க. சட்டத்துல இடம் இல்லைன்னு அவங்க எப்படி உறுப்பினரா வந்தாங்க? மோடிக்கு முஸ்லிம் பெண்கள் பதவிக்கு வரணும்னு ஆசை, நல்ல ஆசைதான். நான் லிஸ்ட் தரேன், இதுல எல்லாம் பெண்களை கொண்டு வாங்க, முஸ்லிம் பெண்களை கொண்டு வாங்க. மாவட்ட ஆட்சியர்களாக முஸ்லிம் பெண்கள் இல்லை, மாவட்ட காவல்துறை அதிகாரிகளாக முஸ்லிம் பெண்கள் இல்லை, நீதிமன்றத்திலே முஸ்லிம் பெண்கள் இல்லை, நீதிபதிகளாக முஸ்லிம் பெண்கள் இல்லை, உயர் நீதிமன்றத்திலே முஸ்லிம் பெண்கள் இல்லை, உச்ச நீதிமன்றத்திலே முஸ்லிம் பெண்கள் இல்லை. இன்னும் பட்டியல் தரட்டுமா? முஸ்லிம் பெண்கள் கண்ணீர் சிந்துவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் இதையெல்லாம் கொண்டு வாங்க. கர்நாடகாவில் 21,000 பெண்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போய் தேர்வு எழுத முடியல. முஸ்லிம் பெண்களுடைய கண்ணீரை சிந்தினால் வருத்தப்படக்கூடிய மோடி அது என்ன பண்ணீங்க? முஸ்லிம் பெண்களுடைய கண்ணீரை துடைப்பது என்று சொன்னால் ஒரு 8 வயது சிறுமி ஆசிபா கொலை செய்து விட்டு, கற்பழித்து விட்டு, கொலை செய்து விட்ட மாபாதகம் செய்தவர்களை வெளியே விட்டிருக்கிறான். கண்ணீரை துடைப்பீர்களா மோடி அவர்களே? பில்கிஸ் பானி என்று சொல்லக்கூடிய குஜராத்தை சேர்ந்த பெண்மணி, நம்ம கண்ணு முன்னாடி 3 வயசு குழந்தைய போட்டு அடிக்கிறான், கொலை செய்யறான். அந்த அம்மா கண்ணு முன்னாடி அவருடைய உறவினர்களை கற்பழிக்கிறான், உறவுக்காரங்களை கொலை செய்யறான். கண்ணீரை துடைக்கக்கூடிய மோடி அவர்களே, கண்ணீரை துடைப்பீங்களா? முஸ்லிம் பெண்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறோம் என்று பொய்யாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அடுத்து என்ன? லிமிடேஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, கால வரம்பு நிர்ணய சட்டம். அதாவது ஒரு இடம் இருக்குன்னா ஒருத்தர் 12 ஆண்டுகள் அந்த இடத்துல போய் இருந்து யாருமே அதற்கு வழக்கு தொடுக்காம இருந்தாங்கன்னு சொன்னா 12 ஆண்டுகள் அதில் இருந்தால் அவர் அதற்கு உரிமையாளராக மாறிவிடலாம் என்று இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை வக்ஃபு சட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு 12 வருஷம் ஒரு இடத்துல ஒருத்தர் ஆக்கிரமிச்சு இருந்துட்டான்னு வைங்களேன்,
அது அவருக்குரியது. இது ஏன் கொண்டு வரார்கள் என்று சொன்னால் அதற்கும் காரணம் இருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு காரணம் அம்பானி இருக்கக்கூடிய அவருடைய வீடு என்பது வக்ஃபு நிலத்தில் இருக்கிறது. தன்னுடைய முதலாளிக்கு சேவை செய்வதற்காக அவரின் நம்முடைய முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். வக்ஃபை யூசர் எதற்காக முஸ்லிம்கள் இங்கே களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் அநியாயமாக அக்கிரமமாக மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் சட்டத்தை தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தின் பேரால் கொண்டு வந்திருக்கிறார்கள். வக்ஃபை யூசர்னா என்ன? டாக்குமெண்ட்லாம் இல்லாத காலம்லாம் இருக்குல்ல, 200 ஆண்டுகளுக்கு முன்னால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் எவ்வளவு விஷயங்கள் முஸ்லிம்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்களோ அதுக்கு டாக்குமெண்ட் இருக்காது. முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது, பல கோயில்களுக்கு டாக்குமெண்ட் கிடையாது, பல சர்ச்சுகளுக்கு டாக்குமெண்ட் கிடையாது, பல வழிபாட்டு தலங்களுக்கு டாக்குமெண்ட் கிடையாது. வக்ஃபை யூசர் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை மட்டும் குறிவைத்து அதுக்கு டாக்குமெண்ட் இல்லை என்று சொன்னால் அது அரசுடைமையாக மாறும். எவன் அப்பா விட்டு சொத்து? என் முன்னோர்கள் முஸ்லிம் சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலிருந்து தர்மம் செய்த தொகையை அரசு அப்படியே அல்லக்கத்தில் போயிடுவாங்க. வக்ஃபை யூசர் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் போய் இதுக்காக முறையிட்டால் அங்க நீதி கிடைக்குமா? பல நேரங்களில் நீதி கிடைக்க மாட்டேங்குது முஸ்லிம்களுக்கு மட்டும். அங்க போய் நிற்கின்ற போது அவங்க நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாங்க, நியாயமான கேள்வி மாதிரிலாம் இருந்துச்சு. கேட்கும் போது தேவஸ்தானத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை நீங்கள் நியமிப்பீர்களா? அங்கே முஸ்லிம் அல்லாதவர்களை நியமிப்பீர்களா? இங்கே முஸ்லிம் அல்லாதவர்களை நியமிப்பீர்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்கும் போது பார்த்த உடனே அப்பா முஸ்லிம்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்துடும் நினைச்சோம். இன்னும் தீர்ப்பு வரல, அது நடக்குது. அது எவ்வளவு நாள் நடக்கும் தெரியல. பாபர் மசூதி மாதிரி 50 வருஷம் ஓடுமோ 100 வருஷம் ஓடுமோ, அது பாட்டுக்கு நடக்குது. அந்த நேரத்துல சில விஷயங்களுக்கு முட்டுக்கட்டப்பட்டாங்க. நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ளே நியமிக்க கூடாது என்று ஆரம்பத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் 11 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 3 பேர் வேண்டுமானால் நியமித்துக் கொள்ளுங்கள், கலெக்டர் தான் தீர்மானிப்பார் என்று சொல்லக்கூடிய இடத்துல கலெக்டருக்கு அந்த அதிகாரம் இல்ல, நீங்க நீதிமன்றத்துக்கு வாங்கன்னா. அப்போ நாங்க கேட்டோம், கலெக்டருக்கு ஏன் அதிகாரம்? முஸ்லிம்களுக்கும் அரசுக்கும் ஒரு பிரச்சனை. இந்த சொத்து முஸ்லிம்களுக்கா அரசுக்கா என்ற பிரச்சனை இல்ல. அரசு சார்பாக இருக்கக்கூடிய கலெக்டர் எப்படி முடிவெடுக்க முடியும்? இது முட்டாள்தனமான சட்டம் இல்லையா? இது குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய சட்டம் இல்லையா? இதை போய் பாராளுமன்றத்தில் இதற்காக நள்ளிரவை வைத்து விவாதம் செய்துகிறீர்களே என்று காட்டு கத்தணும். சரி, உச்ச நீதிமன்றமாக ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கும் என்று சொன்னால் அதுல முட்டுக்கட்ட போட்டதை பார்க்கணும். அடுத்ததாக முஸ்லிம்கள் ஒரு 5 வருஷம் ஆகணும், 5 ஆண்டுகள் ஆன பிறகுதான் அவர்கள் தான தர்மம் செய்யணும் வக்ஃபுக்கு என்று சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. நான் கேட்கறது என்னன்னா, எந்த நாட்டுல இருக்கிறோம்? இந்தியா மதசார்பற்ற நாடா இல்ல மங்கோலியர்கள் கையில் இருக்கக்கூடிய நாடா? ஒன்றிய அரசில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களா இல்லைன்னா தாங்கள் மன இஷ்டத்திற்கு வாழக்கூடியவர்களா? எப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த தேசம் சென்று கொண்டிருக்கிறது? ஒரு முஸ்லீம் ஆகி 5 ஆண்டுகள் கழித்துதான் தான தர்மம் செய்யணும். என்ன சட்டம் இது? எவன் அப்ப விட்டு சட்டம்? என்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் அதை எப்படி செலவு பண்ணணும்? நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், ஏன் இஷ்டம் அது. நான் டூருக்கு போவேன், தான தர்மம் பண்ணுவேன், என்ன வேணாலும் செலவு பண்ணுவேன், ஏன் இஷ்டம். அதுல என்ன சட்டம்? ஒரு இந்துக்கு இந்த சட்டம் இருக்கா? ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த சட்டம் இருக்கா? ஒரு சீக்கியனுக்கு இந்த சட்டம் இருக்கா? ஒரு புத்திஸ்டுக்கு இந்த சட்டம் இருக்கா? ஒரு நாத்திகனுக்கு இந்த சட்டம் இருக்கா? முஸ்லீம் மட்டும் என்ன கிள்ளிக்கிறையா? முஸ்லிம்களை மட்டும் குறிவைத்து அநியாயமாக அக்கிரமமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். ஒருத்தர் 5 வருஷம் ஆகணுமா முஸ்லீம் ஆகி? 5 வருஷம் ஒரு முஸ்லீம் ஆகி இருந்தார் எப்படிப்பா கண்டுபிடிப்ப? அது மாநில அரசுகள் முடிவு செய்யும். எந்த மாநில அரசு? நம்ம ரங்கசாமி மாநில அரசா? முஸ்லிம்களுக்கு விரோதமான RSS இருக்கக்கூடிய பாஜகவில் உள்ள செல்வ கணபதியை கொண்டு வந்து வக்ஃபு வாரியத்திலே உறுப்பினராக சேர்த்திருக்கக்கூடிய ரங்கசாமி அரசு என்னுடைய கொள்கையை பற்றி தீர்மானிக்குமா?
என்ன தீர்மானிப்பீங்க? இவர் 5 வருஷம் முஸ்லீம், என்னப்பா 5 வருஷம் முஸ்லீமு? தாடி வச்சு இருந்தாரா? தாடி வச்சு 5 வருஷம் முஸ்லீமா? 5 வருஷம் தொழுவணுமா? 5 வருஷம் நோன்பு வைக்கணுமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரணுமா? என்ன தீர்மானிப்ப? மாநில அரசை தீர்மானிப்ப. எந்த மாநில அரசு எல்லாம் வருதல்ல? உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத், மத்திய பிரதேசம், இவர்கள் எல்லாம் தீர்மானிக்கணுமா நம்ம 5 வருஷம் கொள்கையில இருந்தோமா? முஸ்லீம்களுடைய வீடுகளை போய் இடிக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு தீர்மானிக்குமா எங்களை பாயின்னு? ஒருத்தர் களிமா சொல்லிட்டு 5 வருஷம் இருந்தாருன்றத தீர்மானிக்கிறதுக்கு யோகிக்கு அதிகாரம் இருக்கா? மத்திய பிரதேசத்துல 173 மதரசாவை புல்டோசர் வச்சு இடிச்சிருக்கிறான். அவன் முஸ்லீம்களுடைய விஷயத்தை தீர்மானிப்பானா? உத்தரகாண்ட்ல 7000 முஸ்லீம் குடும்பங்களை வெளியேற்றி இருக்கிறான். அவன் தீர்மானிப்பானா? அஸ்ஸாம்ல என்ஆர்சி கொண்டு வந்து லட்சக்கணக்கான முஸ்லீம்களை அகதியாக்கி இருக்கிறான். அவன் தீர்மானிப்பானா? யார் தீர்மானிப்பான்? தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு வழங்குகிறது. எப்படிப்பட்ட மாநில அரசுகள்? இப்ப இந்த மாதிரி மாநில அரசுகள் இருக்கக்கூடிய இடத்துல உச்ச நீதிமன்றம் போய் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். இப்ப பிரச்சனைக்கு ஒரு என்ன பிரச்சனை? முஸ்லீம் அல்லாதவர்களை வக்ஃபு போர்டுக்குள்ள உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. சரி, இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? முஸ்லீம் அல்லாதவர்களை வக்ஃபு போர்டுக்குள்ள கொண்டு வர, இது அப்ப விட்டு சொத்து இல்ல, இது கவர்மெண்ட் சொத்து கிடையாது, அரசாங்கம் கொடுத்தது கிடையாது, என்னுடைய முன்னோர்கள் அவர்களுடைய கஷ்டப்பட்டதுல இருந்து கொடுத்தது. இதுல முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ள கொண்டு வரணும். சரி, கொண்டு வரணும்ன்றல்ல, எல்லாத்திலையும் கொண்டு வருவியா? இந்த அறநிலைத்துறை இருக்கிறது. இந்த அறநிலைத்துறையில முஸ்லீம்களை உள்ள கொண்டு போவியா? கிறிஸ்தவர்களை கொண்டு வருவியா? எச் ராஜா உங்க எல்லாருக்குமே தெரியும், திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை, ரீலொகேட் டு தர்கா. ஒரு தர்காவுல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி, ஒரு பிரச்சனை இல்ல, அதை இடிச்சிட்டு வேற இடத்த கொண்டு போன்றாரு. ரீலொகேட்னா என்ன அர்த்தம்? இடிக்காம தூக்கின்னு போயிட முடியுமா? அழகா தூக்கின்னு போயிடுவார் அவரு. இடித்து விட்டு அங்கிருந்து அகற்றி வேறொரு இடத்துக்கு கொண்டு வா, ரீலொகேட் டு தர்கா என்று சொல்லக்கூடிய எச் ராஜா அறநிலைத்துறையில நர்கீஸ் கான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை நியமனம் பண்றாங்க. உடனே குதிக்கிறார். அது எப்படி நர்கீஸ் கானை இந்த அறநிலைத்துறையில் நியமிக்கலாம்? அப்ப வக்ஃபு மட்டும் நியமிக்கலாமா? நம்ம இந்த அறநிலைத்துறையில நர்கீஸ் கானை நியமிக்க கூடாது என்றால் அப்ப வக்ஃபு மட்டும் என்ன? அப்புறம் நர்கீஸ் கான் யாருன்னு எடுத்து பாக்குறாங்க. அவர் முஸ்லீமும் கிடையாது, அவர் ஒரு இந்து. அவர் பிரசவம் பார்க்கிற நேரத்துல சாவா பிழைப்பாடு இருந்த நேரத்துல அவருக்கு பிரசவம் பார்த்த அந்த மருத்துவருடைய ஞாபகமாக அவருடைய பிள்ளைக்கு நர்கீஸ் கான் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம எடுத்து பார்த்தோம். அதே மாதிரி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சுகைல் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொண்டு வருகிறார். இந்த அறநிலைத்துறை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல எனக்கு ஆசிரியராக பொறுப்பு கிடைச்சிருக்கு, ஆனா அவங்க தரமாட்டாங்க. அதாவது இந்த அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோயில்ல போய் நிர்வாகம் பண்ண கேட்கல, அவருடைய வணக்க வழிபாடுகள் உள்ள நுழைய கேட்கல. அவர் கேட்கிறாரு, ஒரு கல்வி கூடத்தில் நான் ஆசிரியராக பணிபுரிவதற்கு அங்கு எனக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று உயர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார். உயர் நீதிமன்றம் சொல்கிறது அது ஒரு மதம் சார்ந்த ஒரு நிறுவனம். அப்ப அந்த மதம் சார்ந்த நிறுவனத்திற்குள் முஸ்லிம்களை அவர்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அது சரிதான், அது சரிதான். திருப்பதி தேவஸ்தானத்துல நீ கிறிஸ்துவர்களை வைக்க மாட்ட, முஸ்லிம்களை வைக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். காஞ்சி சங்கர மடத்துல வைப்பியா? பூரி ரங்கநாதர் கோயில்ல வைப்பியா? அயோத்தி ராமர் கோயில்ல வைப்பியா? எங்கேயும் வைக்க மாட்ட. நீ எங்கேயும் வைக்க மாட்ட. முஸ்லிம்கள் இடத்தில் மட்டும் செல்வ கணபதி கொண்டு வந்து வைப்பா? என்ன அர்த்தம்? இது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம் இங்கு நடைபெறுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ரங்கசாமி அவர்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது. குட்டி காமராஜர் ஆரம்பத்துல இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சைக்கிள்ல வந்தார், ரொம்ப எளிமையா இருந்தார். குட்டி காமராஜர் பேரு கெடுக்க கூடாது. குட்டி காமராஜர் பேர் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை செய்ய போகிறீர்கள். அதாவது வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய 4 பாயிண்ட் நச்சுன்னு கொண்டு போய் சேர்த்துருங்க. ரங்கசாமி அவர்கள் வரலாற்று பிழையை செய்கிறார். சாதாரண விஷயம் அல்ல இது. உச்ச நீதிமன்றம் 11 பேருக்கு 3 பேரை நியமிக்கலாம் என்று
அந்த சட்ட திருத்தத்திற்கு ஒரு ஆலோசனையாக சொன்னதை நடைமுறைப்படுத்த போறாரு. யாரு கொண்டு வந்து வைக்கிறீங்க? யார் இந்த செல்வ கணபதி? அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல RSS உடைய சாகா பயிற்சிக்கு கதவு திறந்து விட்டவர் இவரு. RSS பத்தி தெரியுமா ரங்கசாமிக்கு? உளவுத்துறை அதிகாரி கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்துருக்கு, அவருக்கு தெரியல நினைக்கிறேன். ரங்கசாமிக்கு RSS என்னன்னு தெரியல. தமிழ்நாடு தொகுதியில மாதிரி நாங்க இருக்கிறோம். தமிழகத்துல, புதுவையில, இன்னும் சின்ன மாநிலங்கள்ல எங்களுக்குன்னு ஜமாத் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 1000 கிளைகள் எங்களுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கு நெருக்கமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்க ஜமாத்துல யார் உறுப்பினர், யார் நிர்வாகி, யார் பேச்சாளர், எங்க கிளை அலுவலகம் எல்லாமே டீட்டெயில் இருக்கு. ரங்கசாமி கிட்ட நான் கேட்கிறேன், RSS சொல்றீங்கல்ல, RSS சித்தாந்தம் உள்ள செல்வ கணபதியை உள்ள விடுறீங்கல்ல, RSS பத்தி தெரியுமா? அல்ல உறுப்பினர்கள் யார் தெரியுமா? அல்ல நிர்வாகிகள் யாரும் தெரியுமா? அல்ல ஸ்போக் பர்சன் யாரும் தெரியுமா? அது தப்பு பண்ணா தண்டனை இருக்கான்னு தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. RSSல உறுப்பினர் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க. காந்தியை போய் சுட்டுட்டு வராங்க கோட்சே. இப்ப போய் கேட்டோம்னா கோட்சே யாருப்பா? அவரு RSS இல்ல. சரிப்பா, இப்ப பிராக்யா சிங் தாக்கூர் காந்தியுடைய பொம்மையை வச்சு சுடுறாளப்பா, என்னப்பா? அப்படியே அமைதியா போய் அவனுக்கு சித்தாந்தம் எப்படின்னா, உறுப்பினர் யாரும் தெரியாது, நிர்வாகி யாரும் தெரியாது, அவனுக்கு ஸ்போக் பர்சன் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. ஆனால் இந்த நாட்டில் கலவரம் வருவதற்கு காரணமானவர்கள் RSS. ரங்கசாமி அரசே, வரலாற்று திரும்பி படிச்சு பார். உனக்கு வக்கில்லை என்று சொன்னால் ராஜினாமா பண்ணு போயிரு. RSS இங்க கூடாரம் அமைத்து இஸ்லாமியுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு அனுமதி கொடுப்பதை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன ஒரு அநியாயம்! இந்த தேசம் பிரிவதற்கு காரணமாக இருந்தவர்கள் RSS. இந்த நாட்டிலே கலவரம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் RSS. 1990களிலே ரத யாத்திரை என்ற பெயரிலே ரத்த யாத்திரை நடத்தியவர்கள் RSS. 1992 பாபர் மசூதி இடித்தவர்கள் RSS. அவங்க கொண்டு வந்து இன்னைக்கு வைத்து பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ண போறாங்களா? இஸ்லாமியுடைய வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் பண்றதுக்கு RSS பாஜகவா? ரங்கசாமி அரசுக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. அடுத்து அரசியலும் தெரியல அவருக்கு, நாட்டு நடப்பும் தெரியல, கொஞ்சம் அரசியலாவது தெரியணும்ல. ஒவ்வொரு தனிநபரை கரை வச்சு தூக்குவாங்க, RSS சித்தாந்தம் உள்ளவங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல சுவேந்த அதிகாரி தூக்கிட்டாங்க, இப்போ பாஜக இருக்கிறார். அஜித் பவார் மகாராஷ்டிராவில அங்கிருந்து தூக்கி தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அஜித் பவார் மௌத்து, இறந்துட்டாரு. விபத்துலதான் இறந்தாரு, ஊர் உலகம் நம்புது. மம்தா பானர்ஜி சொல்றாங்க, அஜித் பவார் இறந்ததுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. எப்படி அவர் இறந்தார், இது சதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி அசோக் சவான், பிரபுல் பட்டேல், ஹிமந்த பிஸ்வா சர்மா, இப்படி ஒவ்வொரு ஆளா முதல்ல தூக்குவாங்க. இது ஒரு செட்டப். திடீர்னு கட்சியவே தூக்குவான். இதெல்லாம் ரங்கசாமி படிச்சாரா இல்லையான்னு தெரியல. பீகார்ல நிதிஷ்குமார்னு ஒருத்தர் 3 மாசம் தான் ஆகுது பிரதமர், அவர் முதல்வர் ஆகி இப்ப ராஜினாமா பண்ணிட்டார். கொஞ்சம் அரசியலாவது வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் கொஞ்சம் சொல்லுங்க. நாட்டு நடப்பு என்ன? மும்பையில சிவசேனா என்ன ஆனா, பஞ்சாப்ல அகாலிதளம் என்ன ஆனா, தமிழகத்துல அதிமுக 5 கூட பிரிஞ்சு நிக்கிறான். நீ என்ஆர் காங்கிரஸ் என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. பாஜகவோட கூட்டு சேர்ந்தவர்கள், கைகோர்த்தவர்கள் அழிந்ததுதான் வரலாறு. இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொஞ்சம் போய் சேர்த்துருங்க. அடுத்து அவருக்கு நாட்டு நடப்பும் தெரிய மாட்டேங்குது, அவருக்கு அரசியலும் தெரியல, சட்ட விதிகளும் தெரியல. தமிழகத்துல ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம், இதை நடத்தக்கூடாதுன்னு ஒரு நிலை இருந்தது கடந்த காலங்கள்ல. ஏன் இருந்தது? அது ஒரு கொடுமை பற்றிய, மாடுகளை கொடுமைப்படுத்துகிறார்கள், அதுல மக்கள் அடிபட்டு சாகுறார்கள், ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம். பாராளுமன்றத்துல போய் பேசுறாங்க, முடியல. சட்டமன்றத்துல பேசுறாங்க, முடியல. நீதிமன்றம் போறாங்க, முடியல. இப்ப என்ன? நாட்டு நடப்ப கொஞ்சம் பாருங்க, சட்டங்களை கொஞ்சம் படிங்க. இப்ப மாடு சாகாதா? இப்ப மாடு அடிபடாதா?
இப்ப ஜல்லிக்கட்டுல ஆண்கள் சாகலையா? அது மத நம்பிக்கை. மத நம்பிக்கை என்று வந்துவிட்டால் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ பாராளுமன்றமோ ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த பொங்கல்ல நடந்த ஜல்லிக்கட்டு நமக்கு நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. காவேரியில தண்ணி திறந்து விடணும், உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டான். கர்நாடகத்தை திறந்து விட்டுச்சா? திறந்து விடலையே. இது ரங்கசாமிக்கு தெரியாதா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனையோ சட்டங்கள் கிடப்புல இருக்கு. ஐயப்ப பக்தர்கள் இன்று சபரிமலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பெண்களை கோயிலுக்குள்ளே விட வேண்டும் என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. உள்ள விட்டுருக்கிறாங்களா? அனுமதிக்கிறாங்களா? அப்ப ரெங்கசாமிக்கு நாட்டு நடப்பும் தெரியல, RSS பத்தியும் தெரியல, அரசியலும் தெரியல, ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, முஸ்லிம்களை பத்தியா தெரிஞ்சுங்க. யார் முஸ்லிம்கள்? யாரு? இந்த RSS காரனை உள்ள வைத்து, பாஜக காரனை உள்ள வைத்து இப்படி எல்லாம் வந்து எங்களை மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, அந்த மிரட்டல் உருட்டலுக்கு அடிபடியான சமுதாயம் இது. வெள்ளையனை விரட்டிய சமுதாயம் இது. வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டிய சமுதாயம் இது. இந்த சட்டங்கள் வாபஸ் பெறுகின்ற வரை விடாத சமுதாயம் இது. எங்கள் போராட்டம் ஓயாது. ரங்கசாமி அரசுக்கு நாங்க சொல்லக்கூடியதுதான், நீ எதையாவது படிக்காம போ. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இதுல இருந்தெல்லாம் நீங்கள் புரிந்து பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் உரிய பாடத்தை முஸ்லிம்கள் நிறுத்துவார்கள். செல்வ கணபதியா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் நீங்க போட்டீங்க அவரா இருந்தாலும் சரி, முஸ்லிம் இப்போ தமிழ்நாட்டிலையும் போட்டிருக்கிறாங்க, கேரளாலையும் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம் தெரியாதா? உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் அவங்களுக்கு தெரியாதா? தெரியலன்னா போய் படிங்க. இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் நாட்டுல என்ன நடக்கிறது என்பதை, அவரை காமராஜர் மாதிரி இருக்கிறாருன்னு தெரியல, அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியல, கொண்டு போய் சேருங்க. சேர்த்து அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த RSS சிந்தனை கொண்டவங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா உள்ள வந்து முஸ்லிம் சொத்துக்களை நீங்க ஆட்டை போட்டு போயிட முடியாது. யாரா இருந்தாலும் இனி எந்த பொறுப்புல வேணாலும் உள்ள கொண்டு வந்து அப்பனுக்கு அப்பனை பார்த்து சமுதாயம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், RSS சிந்தனை கொண்டவர்களுக்கு அதை நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன், மண் குத்தில தூண மாளிகை பகுவ சகி. மண் குத்தில தூண மாளிகை பகுவ ஷஹீத். என்னுடைய சொத்துக்களை காப்பதற்காக நான் கொல்லப்பட்டேன் என்று சொன்னால், உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் ரங்கசாமி அரசுக்கும் RSS சிந்தனை கொண்ட சங்கிகளுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், என்னுடைய சொத்துக்களை காப்பதற்காக நான் கொல்லப்பட்டேன் என்று சொன்னால் நான் ஷஹீத், நான் ஒரு உயிர் தியாகி. நாங்க வந்திருக்கிறது ஏன் சொத்துக்காக இல்ல, இங்க வந்திருக்க இந்த மக்கள் சொத்துக்களுக்காக இல்ல, அல்லாஹ்வுடைய சொத்துக்களை காக்க வந்த கூட்டம். எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் காப்போம். இதை உரிய முறையில் உளவுத்துறை அதிகாரிகள் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். எங்களுடைய போராட்டம் ஓயாது 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 என்பதை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, அடுத்ததாக சில கண்டன கோஷங்கள் போட்டு இந்த ஆர்ப்பாட்டங்களும் கலைந்து செல்கிறோம். இந்த இஃப்தார் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நோன்பு இருக்கக்கூடியதுனால முதலாவதாக பெண்கள் பகுதிக்கு நம்ம கொடுத்துருவோம். சில ஏற்பாடு செய்தல பெண்கள் பகுதி கொடுத்துட்டு அடுத்த மாணவர்கள் பகுதி கொடுத்தோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். கண்மூடித்தனமான கயமத்தனத்தை கண்டிக்கின்ற போராட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம்.
கண்டிக்கின்றோம். நியமனம் செய்ததை வன்மையாக கண்டிக்கின்றோம். இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் ஒன்றிய அரசை, அபகரிக்க நினைக்கும் பாசிச அரசை, அதற்கு துணை போகும் புதுச்சேரி அரசை, அதற்கு துணை போகும் புதுச்சேரி அரசை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசின் காலை பிடித்து பதவியை காப்பாற்றிக் கொள்ளும் கேடுகட்ட ரங்கசாமி அரசே, கேடுகட்ட ரங்கசாமி அரசே, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு. எம் முன்னோர்கள் எனக்கு தானமாக கொடுத்ததை, எம் முன்னோர்கள் எமக்கு தானமாக கொடுத்ததை கொள்ளையடிக்கும் இந்த திட்டத்தை, கொள்ளையடிக்கும் இந்த திட்டத்தை குப்பையிலே தூக்கி போடு, குப்பையிலே தூக்கி போடு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகவின் செல்வ கணபதி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக